நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு, தேனி சட்டமன்ற தொகுதி, ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணன் வர்றாரு, கொள்கையரப்பு செயலாளர் தம்பித்துறை 5,58,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறார். ஒரே தொகுதி வச்சு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம கூட்டணி இருக்கிறோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தலுக்கு முன்பாக 2 முறை வந்தால், தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஒரே முறை வந்தால் அது தேனி தொகுதி. அந்த தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று அவராகவே முடிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனுடைய பேர் வந்து விட்டது. ஐயா, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல். உடனே இங்கிருந்து 8-9 அமைச்சர்களை டெல்லி கூட்டு வந்தாரு. அங்க பார்க்கிறவங்க எல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்திய முதல் ஆள் அதிமுக மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் செய்கிற நன்றி இதுதான். ஆக ஒரு நன்றி மறந்த நபர் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்ற போர்வையில், பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸும் வைத்திலிங்கம் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்காக நாங்கள் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கண்ட மாபெரும் இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களுக்காக நாங்கள் அங்கே வாதாடி கொண்டிருக்கிறோம், உரிமையை காப்பதற்காக. இன்றைக்கு சொல்லி எழுதி கொள்ளுங்க. அடுத்து இன்றைக்கு தொண்டர் பூரா நம்பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள். குண்டர்கள் மக்களும் நம்பக்கம் தான் இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், ஒரு தொண்டன் தான் முதலமைச்சராக வர வேண்டும். நிறைய பேர் என்றவன் சொல்றாங்க, நீங்க தலைவர் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, டிடிவி தினகரன் சார் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, மற்றவங்களாம் தனி கட்சி ஆரம்பிங்க என்றார். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் பன்னீர்செல்வம் அரசியல் கடமையாற்றுவனை ஒழிய தனிப்பட்ட எதிர்கட்சி தனி கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நம்மோடு சேர்ந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகள் நம்மோடு மிகுந்த நம்பிக்கை ஏற்படும். அவர்களுக்கு முறையாக உள்கட்டமைப்பை முறையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். உறுதியாக தொண்டர்கள் அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். பொதுமக்களும் நல்ல அபிப்பிராயத்தோடு அவர் பக்கம் தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களோடு இருந்தவங்கலாம் பதவி பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்ல. யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி? என்னென்ன அது என்னென்ன பாடுபடுத்தினாரு? அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். 2வது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். 3வது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேல சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னாரு. பொதுக்குழு இருந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேல அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேல தலைவர் நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா, அம்மா மேல நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம். என்ன சொல் பார்ப்போம்? இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது. உன்னால நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்துல அரசுல உட்காந்துட்டு முதலமைச்சர் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்க அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம்.